இரண்டாவது கணவர் அவர் பேர் சரவணகுமார். சரி, அவர் எங்க சந்திச்சீங்க? அவர் உங்க முதல் கணவரோட ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து அங்க பெங்களூர்ல ஃபைனான்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் இடையில அவர் நின்னுட்டு சென்னையில கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டாரு அதனால. ஓகே. ஸோ இப்போ அவர் வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை விட்டு வந்துட்டேன். எங்க வீட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவன் போன் எல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனுக்கு நல்லா உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு இது பண்ணவே நான் கோவத்துல என்ன பண்ணிட்டேன், எனக்கு நீங்க யாருமே எனக்கு தேவையில்ல, நான் என் லைஃப்பை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லல. இல்லை நான் பாட்டுக்கு நான் கிளம்பி நான் வெளியே வந்துட்டேன் எங்க வீட்டை விட்டு. எங்க போனீங்க? வெளியே வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். ஹாஸ்டல்ல தங்கியிருந்தீங்க எவ்வளவு நாள்? 1 மாசமா தங்கியிருந்தேன் ஹாஸ்டல்ல. சரி. ஹாஸ்டல்ல தங்கினதுக்கு அப்புறம் இவர் என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறமா நான் பொங்கல் அன்னைக்கு வரீங்களா இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லாம் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு, பொங்கல் கழிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறமா இவரு பொங்கல் எல்லாம் கழிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கடைசியில நான் சென்னைக்கு வந்தேன். இங்க இவர் அவரை பாக்குறதுக்காட்டி வந்தேன். வந்து அவங்க ரூம்ல ஒரு நாள் நான் தங்கிட்டு நான் போயிட்டேன். அப்புறமா இவர் ஒரு பிள்ளைய திண்டுக்கல்ல லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைகிட்ட இவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் பெங்களூர்ல என் ஃப்ரெண்டு அது வந்து என்னை பாக்குறதுக்காண்டி அங்க இருந்து வருது, அதுதான் எனக்கு ஃப்ரெண்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளை வந்து என் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி அவருடைய லவ்வர் பேசுறேன். யார் சொன்னா? அந்த பிள்ளை சொல்லுச்சு. சரி. அந்த பிள்ளை சொன்னதுக்கு நீ யாரு எனக்கு நிஜமா தெரியலன்றாங்களா அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நான் பேசுறேன், நீங்க சரவணனை வந்து பாத்தீங்களாம்ல, உங்களை இந்த மாதிரி எல்லாம் உங்களை பத்தி எனக்கு நல்லா சொன்னாரு, இந்த மாதிரி சென்னையில ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீ வந்தாதான் எனக்கு அவன் கிடைக்குவான் அப்படின்னா. இல்லப்பா நானே இப்போ இவ்வளவு பிரச்சனையில இருக்கேன், என்னால பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நானே இப்ப குழந்தை அபார்ஷன் பண்ண அவனுக்கு அவன் 1 மாசம் இருந்தாலும் ஓடி போன அன்னைக்கே எனக்கு குழந்தை நின்றுச்சு. அதை அபார்ஷன் பண்ண வருத்தத்துல நான் இருந்தப்ப அந்த பிள்ளை இல்ல நான் அவ்வளவு கஷ்டம். முதல் கணவர்கிட்ட இருந்து குழந்தை அபார்ட் பண்ணீங்க. சரி. அதுக்கப்புறமா அந்த பிள்ளை என்கிட்ட பேசவே உனக்கு நான் இருக்கேன், நீ வந்து அவளை எப்படியாச்சும் பிரிச்சு விடு, அப்பதான் சரவணன் எனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இல்ல நானே இப்பதான் கஷ்டத்துல இருந்து மீண்டு வெளியே வந்திருக்கேன், மறுபடியும் நான் போய் பிரச்சனையில மாட்டேன், உனக்கு எல்லாமே நான் இருக்கேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு உங்ககிட்ட? உனக்கு எல்லா பக்கபலமா நானும் சரவணும் உனக்கு இருக்கும், ஃபர்ஸ்ட் நான் குழந்தை பெற்று நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுச்சு. இல்லப்பா நான் இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்ல உனக்கு கண்டிப்பா நான் இருக்கேன், நான் கைவிட மாட்டேன் வான்னு சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி என்னை வர வச்சுட்டாங்க. எங்க? சென்னைக்கு வர வச்சாங்க. சென்னைக்கு வந்து இவரு கூட நான் செட்டில் ஆயிட்டேன். சரி. இவரு கூட யார் இருந்தா? இவரும் ஒரு ராஜேஷ்ன்றவங்க, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் தங்கி இருந்தாங்க ரூம்ல. ஒரு ஆண் ரூம்ல நீங்க எப்படி தைரியமா போய் தங்குனீங்க? அந்த பிள்ளை என்ன வர சொல்லுச்சு, அதனால நாங்க போய் தங்கினேன். சரி, அந்த பிள்ளைய வர சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளை அந்த ரூம்ல உங்க கூட இருந்திருக்கணும். நான் வந்துடுறேன் நீ போ அப்படி சொல்லிச்சு. அது அந்த பொண்ணை என்னைக்காவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? இல்ல, இப்ப நான் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையை நான் பார்த்தேன். இவர் எங்க வீட்டுக்கார கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்பதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த பிள்ளையை பார்த்தேன். உங்களுக்கு அது தப்பா தெரியலையா? தப்பா தான் மேடம் தெரிஞ்சிச்சு. நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப ஒரு வாரம், ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டோட அந்த ரூம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரூம் ஷேரிங்ல நீங்க வந்ததுனால அந்த ஃப்ரெண்ட் வெளியில போயிட்டாரு. 2 நாள் தான் மேடம் தாங்க. 2 நாள் அந்த ராஜேஷ் கூட இருந்தானா? இல்ல, அவரு நைட்டு ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிருவாரு. சரி. எங்க வீட்டுக்காரர் காலையில போயிட்டு வந்துருவாரு. சரி. அப்போ நீங்க எதுக்கு தனியா வீடு எடுத்தீங்க? நாங்க 2 பேரும் தனியா நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க தனியா வீடியோ எடுத்துட்டோம். அப்போ நீங்க அந்த ஃப்ரெண்ட் சொல்லி தான் நீங்க இங்க வந்தீங்க. ஆமா மேடம். அப்புறம் 2 நாள் கூட காதல் வளர்ந்ததா? அப்படி இல்ல மேடம். அந்த பிள்ளை என்ன பண்றச்சு, நான் இந்த பிள்ளையை பிரிச்சு விட்ட உடனே அவளை ரஞ்சிதா விரட்டி விடு, அவ தேவை கிடையாது இனிமே, என்னதுக்குன்னா அப்போ உன் காரியானா நீ காலை பிடிப்ப, காரியானவனே காலை வரி விட்டுருவியா, நான் இந்த பிள்ளையை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பேசுறதை விட்டுட்டாரு. திண்டுக்கல்ல இருக்கிற பிள்ளையை விட்டுட்டாரு. சரி. சென்னையில இருக்குது கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா? அந்த பிள்ளைய வந்து நான் தான் முதல்ல கல்யாணம் முடிச்சிருக்கேன், அவனை விட்டு போயிருன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவ என்ன வேண்டாம் நீ அவளை அனுப்பிச்சு விடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன திருமணம் பண்ணிட்டாங்க. இல்லம்மா, நான் அது சொல்லவே இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் இது இல்லை மேடம். 2 ஆண்களுடைய தனி ஒரு வீடு எடுத்துட்டு தங்குறதுக்கு என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு? சரிப்பட்டுச்சா?